பாரு எவ்ளோ அழகா பறக்குது. வாவ், ஃபெதர்ஸ் எவ்ளோ நிறமயமா இருக்கு. காலை சூரியன் உதிக்கும் நேரம். வானம் முழுவதும் கீச்சு கீச்சென ஒலிக்கும் இனிய குரல்கள். இது யாருடைய உலகம் தெரியுமா? இது பறவைகள் உலகம். அருண், லீலா, பாரு பாரு. பாரு, மரத்துல பறவை. ஆமா, அது பறக்குது. வேகமா போகுது பாரு. அழகா இருக்கு. பாரு, அந்த புல்லுதான். ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. பறக்குது பாரு. அடுத்தது எது? பறவைகள் என்பது இறகுகளும் இரு இறக்கைகளும் கொண்ட உயிரினங்கள். அவை முட்டையிடும். உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வகை பறவைகள் உள்ளன. வணக்கம் குழந்தைகளே. பறவைகள் எப்படி பறக்கிறது தெரியுமா? இறகுகள் பறக்க உதவும், அழகு உணவு சாப்பிட உதவும், இலகுவான எலும்புகள் வானத்தில் உயர பறக்க உதவும். சில பறவைகள் உயரம் பறக்கும், சில பறவைகள் நீந்தும், சில பறவைகள் பறக்கவே முடியாது. ஒட்டகச்சிவிங்கி பறவை பறக்காது, ஆனால் வேகமாக ஓடும். லீலா, அந்த குருவி என்ன செய்கிறது? ஆசிரியர், அது தன் குஞ்சுகளுக்காக கூடு கட்டுது. ஒவ்வொரு பறவையும் தனித்தனி விதத்தில் கூடு அமைக்கும். பறவைகள் முட்டையிடும். சில நாட்கள் கழித்து குஞ்சுகள் பிறக்கும். அம்மா, அப்பா, பறவைகள் அவற்றை பாதுகாக்கும். அருண், அவங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கே. சில பறவைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் பயணம் செய்கின்றன. இதை இடம்பெயர்வு என்பார்கள். குளிர் நாடுகளில் இருந்து வெப்ப நாடுகளுக்கு செல்கின்றன. பறவைகள் விதைகள் பரப்ப உதவும், பூச்சிகளை கட்டுப்படுத்தும், இயற்கை சமநிலையை காக்கும். லீலா, அப்படின்னா பறவைகள் இல்லாம இருந்தா உலகமே மாறிடும். மரங்கள் வெட்டப்படுவதால் பறவைகள் வீடிழக்கின்றன. நாம் என்ன செய்யலாம்? மரம் நடுவோம், பறவைகளுக்கு தண்ணீர் வைப்போம், அவற்றை காயப்படுத்த மாட்டோம். பறவைகள் நம் வானத்தின் நண்பர்கள், அவற்றை பாதுகாப்போம்.